कर्मेन्द्रियाणि संयम्य यास्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा மித்யாச்சாரஸ்ய உச்யதே. இதுதான் சூப்பர். எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஸ்லோகம் இது. என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தனா, நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நிறுத்திட்டு நான் வந்து எல்லா இந்திரியத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசால இப்ப நான் வந்து சாப்பிடல விரதம் அப்படின்னு சொல்லிட்டு மனசால வந்து சாப்பாட்டை எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் நான் இன்னைக்கு அந்த சினிமாவுக்கு போல அங்க போலன்னு சொல்லிட்டு மனசு முழுக்க அங்கேயே இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறது மித்யாச்சாரக அப்படிங்கிற. அது மாதிரி பண்றதுல பிரயோஜனம் இல்ல. சோ மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆக்சுவலி இந்திரியா ஃபர்ஸ்ட், அஃப்கோர்ஸ் இந்திரியங்கள் மூலமா தான் மனசு ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அது மட்டும் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டதான் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ எவன் வந்து ஜஸ்ட் இந்திரியங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி மனசால அதை நினைச்சிட்டே இருக்கானோ அவன் வந்து மித்யாச்சார அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். கர்மேந்திரியாணி சம்யம்யக யக பிளஸ் ஆஸ்தே விசர்க்கம் லோபமா இருக்கு. மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரக சக உச்சியதே. சக பிளஸ் உச்சியதே, அங்கே விசர்க்கம் லோபம். யக பிளஸ் ஆஸ்தே சக பிளஸ் உச்சியதே, ரெண்டு தான் இந்த இடத்துல இருக்கு. இங்க என்ன சொல்ற? யக கர்மேந்திரியாணி சம்யம்யக. யக ஒன், யவன் கர்மேந்திரியாணி சம்யம்ய. இந்த கர்மேந்திரியங்கள் கை காலு இந்த வாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசா, ஆனா மனசுனால அந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கானோ. சோ மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும், இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவன் அப்படின்னா என்னத்த நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த ஏதோ ஒரு வஸ்து விசேஷம், இது வேணும் அது வேணும்னு மனசால அதையே நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா அவன். ஸ்மரன் ஆஸ்தே, ஆஸ்தேனா இருக்கானோ. ஆஸ்தேங்கிறது ஆஸ் தாத்துல தான் ஆசனம்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ எவன் அப்படி இருக்கானோ சக விமூட்டாத்மா, அவன் வந்து விமூட்டாத்மா, புத்தி இல்லாதவன், ஃபூல். அவன் எப்படிப்பட்டவன்? மித்யாச்சாரக. அவன் வந்து ஒரு பொய்ய ஆச்சாரத்துல இருக்கிறதா தன்னைத்தானே காமிச்சுக்கிறவன். ரியலா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சோ யகங்கிறது வந்து 1.1. கர்மேந்திரியாணி சம்யம்ய. சம்யம்ய லப்ரத்யம் வந்திருக்கு. சம் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ், எம்ங்கிற தாத்து, எப்ங்கிற பிரத்யம். சோ கர்மேந்திரியாணி 2.3. மனசா 3.1. இந்திரியார்த்தான் 2.3. ஸ்மரன் ஸ்மிரு அப்படிங்கிற தாத்து, அதோட சத்ரு பிரத்யம் பாட்டையன் அப்படிலாம் வருதுல, பட்டன் அப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஸ்மிரு தாத்துவோட சத்ரு பிரத்யம் பண்ணிட்டே other he is doing other activity அப்படின்னு அர்த்தம். when there are two simultaneous activities, இத படிச்சுட்டே எழுதுறேன் அது பண்ண சொல்றோம் இல்லையா. சோ ஸ்மரன். ஆஸ்தே, ஆஸ்தேங்கிறது கிரியா பதமா இருக்கு. சக அவன். விமூட்டாத்மா கீதுஷக சக, எப்படிப்பட்டவன் அவன்? விமூட்டாத்மா, ஃபூல் அப்படின்னு வருது. சோ அது 1.1. மித்யாச்சாரக, பொய்யா வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், பொய்யா வெளியில காட்டிக்கிறான், அதாவது உள்ளுக்குள்ள இல்ல, சும்மா மிச்சவாழ்கிட்ட நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு ஒரு பேருக்கு தான் பண்ணிட்டு இருக்கான். மித்யாச்சாரகம் அவரோட அப்ஜெக்டிவ். சோ 1.1. உச்சியதே, உச்சியதே அப்படிங்கிறது வந்து வச்சுங்கிற தாத்துவோட அந்த கர்ம வாக்கியத்துல அது இருக்கு. சோ மனசால நினைச்சுட்டு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவன் மித்யாச்சாரக அப்படின்னு சொல்ற. கிராமர் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். கர்மேந்திரியாணி, கர்மேந்திரியானினா என்ன? கர்மம் பண்றதுக்கான இந்திரியங்கள். அதனால கர்மணக இந்திரியாணி. இந்த கர்ம சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி வந்து கர்மணக அப்படின்னு வரும். மனகக்கு மனசக, சகாரத்துல முடியும் மனங்கிறது. கர்மங்கிறது ரியலா பார்த்தா நகாராந்த சப்தம் மாதிரி. சோ அது கர்மணகன்னு முடியும். பஞ்சமியும் சஷ்டியும் சேமா வரும். சோ கர்மணக இந்திரியாணி அப்படி, கர்மத்தோட இந்திரியங்கள், கர்மம் பண்றதுக்கான இந்திரியங்கள் அப்படிங்கிற அர்த்தம். சம்யம்ய, சம்மு பிளஸ் எம் பிளஸ் லெப்ரத்ரய. யக அப்படிங்கிறது யத்துங்கிற சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆஸ்தே, ஆஸ்தேங்கிறது தேன்னு முடிஞ்சாலே எப்பவுமே ஆத்மனே பரிதாத்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பந்ததே அப்படிலாம் வரும். சோ ஆஸ்தே அப்படிங்கிறது வந்து லட்லக்காரத்துல பிரதம புருஷ ஏகவச்சனம், ஆத்மனே பரிதாத்து. மனசா, மனசா அப்படிங்கிறது வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம்.
சோ இங்க கர்மக்கு கர்மனான்னு வரும், நகாரார்த்தத்துல இருக்குல்ல. சோ ந பிளஸ் ஆ கர்மனா அப்படின்னு வரும். சோ இங்க மனஸ்க்கு மனசா அப்படின்னு வரும். சோ மனசா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஸ்மரன் ஸ்மிரு தாத்து, ஸ்மரதி ஸ்மரதக ஸ்மரந்தி அப்படின்னு வரும். சோ அந்த ஸ்மிரு தாத்துவோட சத்ரு பிரத்யத்துல இருக்கு, நினைச்சுண்டு அப்படின்னு பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இந்திரியார்த்தான், இந்திரியேஷு அர்த்தக, இந்திரியேஷு அர்த்தம்னா among these இந்திரியாஸ் who is having அர்த்தம்னா என்ன, இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு அதுதான் அவன் வந்து பர்பஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ இந்திரியேஷு அர்த்தகங்கிறது இந்திரிய அர்த்தக அப்படிங்கிற பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஆனா இந்திரிய அர்த்தான் அப்படிங்கிறதுனால ராமான் சப்தம் மாதிரி வருதுனால திரியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. விமூட்டாத்மா மித்யாச்சார ரெண்டுமே வந்து காம்பவுண்ட் வேர்டு. எதுக்கு, அந்த சகாக்கு, அந்த பொய்யா பண்றவனோட இது இல்லையா. சோ அதுக்கு வந்து விமூட ஆத்மா, விமூடனா புத்தி இல்லாத, ஆத்மானா சோல், எந்த வந்து புத்தி இல்லாத சோலா வச்சிருக்கானோ அப்படின்னு அர்த்தம். சோ ஆத்மாங்கிறது புல்லிங்கம். கீதுஷக ஆத்மா விமூட்டக ஆத்மா. சோ விமூட்டக ஆத்மா யாருக்கு இருக்கோ அவனுக்கு எஸ் எஸ் ஆக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆச்சாரம் பண்றான் இல்லையா, எந்த மாதிரி ஆச்சாரம் பண்றான் அப்படின்னு கேட்டதா மித்யா ஆச்சாரக. சோ மித்யா ஆச்சாரக யார் பண்றான், அவனுக்கு போறது இல்லையா, அதனால எஸ் எஸ் ஆக. சோ மித்யா ஆச்சாரக எஸ் எஸ் ஆக மித்யாச்சாரக அப்படின்னு வந்துடும். இது ரெண்டுமே பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. சக தச்சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உச்சதே வச் அப்படிங்கிற தாத்து, ரெண்டு தாத்து, ப்ளூ தாத்துக்கும் அப்படிதான் வரும், வச் தாத்துக்கும் அப்படிதான் வரும். அது வந்து கர்ம வாக்கியத்துல என்ன அப்படின்னு கேட்டதா, அவன் வந்து ஆத்ம ஞானத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட அந்த மித்யாச்சாரத்துல இருந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, அவன் வந்து விபரீதமா ஆகி காணாம போயிடுவான், நஷ்டமாயிடுவான் அப்படின்னு சொல்றது. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, இத பாப்பாச்சாரக மிருஷாச்சாரக, மிருஷானாலும் மித்யான்னு ஒரு ஒண்ணுதான், ஆக்டிங்னு அர்த்தம். மித்யானா பொய்ன்னு அர்த்தம், கபட்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா, பொய்யா நடிக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த பொய்யா நடிக்கிறதுங்கிறது பாப்பம், பாப்பாச்சாரக அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்கார். ஒரு கமெண்டேட்டர் சொல்ற, நிஜமாவே பண்ணணும்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி பொய்யா பண்ணிட்டு இருந்தேன்னா இட் வில் எண்ட் அப் வித் நத்திங், வினஷ்டமாயிடுவான், நஷ்டமாயிடுவான் அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்கேன். அது ரெண்டு எனக்கு பிடிச்சது, அதனால எழுதியிருக்கேன். தூ இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபதே அர்ஜுன. சோ முன்னாடி ஸ்லோகத்தை என்ன சொன்ன, எல்லா கர்ம இந்திரியங்கள்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசால ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ அப்படி இல்லாம the person who is really control his senses, எப்படி வெளியில சென்சஸ் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, மனசாலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டனா, அவன் தான் கர்மயோகி, அவன் வந்து பற்று இல்லாம இருப்பான், அவன் தான் கிரேட் அப்படிங்கிறது. சோ முதல்ல திட்னர் இல்லையா, சோ அப்படி இல்லாத ஆப்போசிட்டா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. யக தூ இந்திரியாணி, யஸ்து அப்படின்னு வரும், விசர்க்கம் வந்து சகாரம் ஆயிடும். டூ பிளஸ் இந்திரியாணி துவந்திரியாணின்னு ஆயிடும், என் சந்தி வந்திருக்கு, ஊ வந்து வா ஆயிடும். மனசா நியம்ய பிளஸ் ஆரபதே நியம்யாரபதே அப்படின்னு ஆயிடும், சவர்ண தீர்க்க சந்தி. தே பிளஸ் அர்ஜுன, ஆரபதே பிளஸ் அர்ஜுன, அந்த ஏக்கு ஓக்கு அப்புறம் அகாரம் வந்தனா அவகரக சின்னம் ஆயிடும். கர்மேந்திரியைகி கர்மயோகம் அசக்தக சக விசிஷ்யதே. சோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தோட இது பார்க்கலாம், பார்க்கலாம். ஹே அர்ஜுன அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. யகது அசக்தக, யமன் வந்து அசக்தக, அசக்தகனா சக்தகனா அப்படி எல்லாத்துலயும் பற்று, ஆசை, இன்ட்ரெஸ்ட். ஆனா வேலை செய்யறத இன்ட்ரெஸ்டடா தான் பண்ணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பலன்ல தான் ஆசை வைக்கக்கூடாது. சோ அசக்தகன்னா பலன்ல ஆசை வைக்காதவ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டு கர்மேந்திரியைகி, இந்த கர்மேந்திரியங்களால வாக்பாணி பாத அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மனசா, மனசால
இந்திரியாணி நியம்ய மனசால அந்த சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நியம்யன கண்ட்ரோல் பண்ணி நீ பிளஸ் எம் பிளஸ் எப் நியம்ய கர்மயோகம் ஆரம்பதே கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறானோ கர்மயோகம்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் கர்மயோகம்னா என்ன என்ன அவனோட டியூட்டியோ he should do பலனை பத்தி நம்ம கவலைப்படாம பண்ணணும் அதோட பலன் அஃப்கோர்ஸ் அது வராமலாம் இருக்காது டெஃபினட்டா வரும் ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது ஃபுல்லா நம்ம கான்சென்ட்ரேட்டடா நம்ம வேலையை பண்ணணும் அப்படின்னு சோ யக கர்மயோகம் ஆரம்பதே சக அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா விசிஷ்யதே விசிஷ்யன்னா அவன் கிரேட் அவன் தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி அது லௌகிக அவ்வளவுதான் ஆக்சுவலா இது எங்கேயோ தப்பா டைப் பண்ணிருக்கேன் சோ ஹே அர்ஜுன அப்படின்னு கூப்பிடுற யக எவன் தூ எவனும் கூட அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி கூட சொல்லலாம் அத ஆர் மேல ஸ்லோகத்துல இருந்து கண்ட்ரோல் கண்டினியூட்டின்னு பார்த்தா தூனா பட் அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட கொண்டு வந்துக்கலாம் யகத்து அசக்தக பற்று இல்லாம இதுதான் வேணும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காம என்னோட வேலை நான் பண்ணணும் கர்மேந்திரியைக்கு மனசா இந்திரியான்னு நியமிங்க அந்த கர்மேந்திரியங்களை மனசால இந்திரியங்கள்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு கர்மயோகத்தை பண்றானோ சக விசிஷ்யதே அப்படிங்கிற சோ இந்த மனசா இந்திரியான்னு நியமிய அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா சோ மனசால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம் சோ மனசால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம் இன்னொரு மீனிங் வந்து மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும்ல மனசா சக மனசோட கூட இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி போட்டு வார்த்தை ஜாலம் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் அர்த்தம் ஒண்ணு பெருசா சேஞ்ச் இல்ல சோ அப்படியே எடுத்துக்கலாம் சோ மனசா சக இந்திரியானி நியமிய மனசோட சேர்த்து இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா மனசையும் நியமியம் பண்ணணும் போன வாட்டியே நம்ம என்ன பார்த்தோம் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசால மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் சோ மனசோட இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல மெயின் பாயிண்டா இருக்கு சோ அசக்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அசக்தக ந சக்தக இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பலாபி சந்தி வர்ஜிதக இந்த பலத்துல என்ன ரிசல்ட்டோ அதுல வந்து ஒரு ஆசை இல்லாதவன் வர்ஜிதகனா இல்லாதவன் அதை பத்தி கவலைப்படாதவன் அப்படின்னு எடுத்துக்கணும் மனசால என்ன அர்த்தம் அப்படின்னா மனசு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றன்னா நமக்கு அந்த விவேக புத்தியோட கூடிய மனசா இருக்கணும் நல்ல ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அந்த ஒரு புத்தியோட அப்படின்னு சொல்லிட்டு கர்மேந்திரியானினா என்ன வாக் பாணி பாத பாயு உபஸ்தா வாக்கு அந்த பேசுறது பாணி கை பாதம் காலு பாயுங்கிறது வந்து இது எக்ஸ்கிரீஷன் உபஸ்தாங்கிறது வந்து ஜெனிட்டர் ஞானேந்திரியானம் ஞானேந்திரியானம்னா என்ன அப்படின்னு கேட்டனா காது கண்ணு மூக்கு நாக்கு தோல் கர்ண சக்ஷு நாசிகா ஜிஹ்வா துவக் அப்படின்னு சொல்லிட்டு அது கர்மேந்திர ஞானேந்திரியன் நிறைய வரதுனால அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அதை போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த ஸ்லோகத்துல ஹே அர்ஜுன அப்படின்னு சொல்லிட்டு யகங்கிறது பிரதமா விபக்தி ஹே அர்ஜுன அப்படிங்கிறது சம்போதனத்துல இருக்கு யக யக அப்படிங்கிறது வந்து 1.1 தூ அவ்யயம் ச அவ்யயம் அசக்தக யக அசக்தக 1.1 கர்மேந்திரியைஹி 3.3 ராமைஹி மனசா 3.1 இந்திரியாணி 2.3 நியம்ய நீ பிளஸ் எம் பிளஸ் எப் நியம்யங்கிறது எப் பிரத்யயத்துல இருக்கு கர்மயோகம் ஆரம்பத்தே யக கர்மயோகம் ஆரம்பத்தே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இல்லையா சோ கர்மயோகம் 2.1 ஆரம்பதேங்கிறது கிரியாபதம் சக அவன் எப்பவுமே யக சகல ஜோடி எவன் அவன் the person who does he அப்படிங்கிற மாதிரி சோ யக சக யத்து தத்து யதா ததா அந்த மாதிரிங்கிறதுல ஒரு செட் மாதிரி வரும் சக அவன் 1.1 விசிஷ்யதே விசிஷ்யதே அப்படிங்கிறது வந்து கிரியாபதத்துல இருக்கு அவன் கிரேட்டா விசிஷ்யதே மீனிங் என்ன விசிஷ்யதேனா அவன் தான் டிஸ்டிங்ஷன் வெச்சுக்கோங்க பட் அது எப்படி கிரியாபதமா வரும் he is great அப்படிங்கிற மாதிரி அஸ்திங்கிற மாதிரி அந்த பதமே வந்து கிரியாபதம் தான் இதுல அப்படிதான் சம்ஸ்கிருதத்துல இந்த பீங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டு விசிஷ்யதேனா அவன் சிறந்தவனாக இருக்கிறான்னு நம்ம நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல பட் சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் அவன் வந்து விசிஷ்யதேங்கிறதே கிரியாபதம் தான்
நெக்ஸ்ட் இங்க வந்து யக யகங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், தூ அவ்யயம், இந்திரியாணி த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, மனசா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். மனசுங்கிறது நபும்சகலிங்க சப்தம், இந்திரியாணி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நமக்கு அது நபும்சகலிங்க சப்தம்னு இத்தனை நேரம் தெரிஞ்சிருக்கணும். நியம்ய நீ பிளஸ் எம் பிளஸ் எ பிரத்யம். ஆரபதே ஆரபதேங்கிறது தமிழ் ஆரம்பிக்கிறோம்னு சொல்றோமே அதுதான். ரபத் ரப்புங்கிற தாத்துக்கு முன்னாடி ஆங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ரபதே ரபேதே ரபந்தே அப்படின்னு சொல்லி வரும். ஆத்மநேபதி தாத்து அது. அர்ஜுன அப்படிங்கிறது சம்போதனத்துல இருக்கு. கர்மேந்திரியைஹி கர்மேந்திரியைங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனம். கர்ம யோகம் கர்ம யோக இங்க ஆக்சுவலி கர்மனக யோகன்னு கூட சொல்லலாம், கர்மத்தோட யோகம் அப்படின்னு சொல்லலாம். திரியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. அசக்தக ந சக்தக இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறவ. இந்த சக்தகங்கிற வேர்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. சஜ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த சஜ்ஜுங்கிற தாத்தோட இத்தா பிரத்தியம் போட்டா சக்தக அப்படிங்கிற வேர்டு ஃபார்ம் ஆயிடுறது. சக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விசிஷ்யதே அவன் தான் கிரேட்டா இருப்பான், இருக்கிறவனா நினைக்கப்படுகிறான். இதெல்லாம் சொல்லிட்டோம். யக தூ விசர்க சத்வம், தூ பிளஸ் இந்தியானி என் சந்தியில அந்த இத்து பிளஸ் ஊங்கிறது பா ஆயிடுறது. நியம்ய பிளஸ் ஆரபதே அ பிளஸ் ஆ ஐஸ் ஈக்வல் டு ஆ. சக விசிஷ்யத்தே லோபம் ஆயிடுது விசர்க சந்தி. ஸோ அதோட அது முடிஞ்சு போச்சு. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணக ஷரீரயாத்ரா பிச்சத்தே ந பிரசித்தயேத கர்மண. ஸோ டெஃபினட்டா கர்மம் பண்ணு அப்படிங்கிற. கர்மம் பண்றது கர்மம் பண்ணாம இருக்கிறதோட கிரேட் பெட்டர். எதுக்காக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஷரீர யாத்ரா இந்த லைஃபை லீட் பண்ணணும், ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னா கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா முதலையே ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அவன் முதலே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான், ஞான யோகம் தான் பெஸ்ட், இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், இதெல்லாம் வேண்டாம், கொலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ வந்து நீ உனக்கு வந்து ஞான யோகம் நீ வந்து பொய்யா பேசுற, உனக்கு ரியலா அது இல்லை அப்படிங்கிறாரு. நீ வந்து ஞான யோகத்துக்கு எலிஜிபிள் பர்சன் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அப்ப நீ கர்மம் பண்ணாம இருக்க கூடாது, கர்மம் பண்றது கர்மம் பண்ணாததோட கிரேட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்வார், உன்னோட கர்மம் என்ன, சத்திரிய கர்மம், அதுதான் பண்ணணும் திருப்பியும் சொல்ல போறாரு இதுலயும். சோ நியத்தம் குரு கர்ம, நியத்தம் குரு கர்ம துவம் கர்ம ஜாயக பிளஸ் ஹி அகர்மணக. ஜாயகன கிரேட் அர்த்தம், ஹி பிளஸ் அகர்மணக ஹ்யகர்மணக என் சந்தி வந்திருக்கு. ஷரீர யாத்ரா அபி, ஷரீர யாத்ரா பிளஸ் அபி சவர்ண தீர்க்க சந்தி. ச தே ந பிரசித்தேத் அகர்மணக. ஸோ இங்க என்ன சொல்ல வர, துவம் நியத்தம் கர்ம குரு, நீ நியத்தம் கர்ம குரு, நியத்தம்னா உனக்கு விதிச்சிருக்கிற கர்மத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அகர்மணக ஹி கர்மக ஜாயக, ஒரு ஆக்டும் பண்ணாம இருக்கு, சும்மா இருக்கிறதோட இந்த வேலை பண்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாத்தியா, தட் இஸ் குட், கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் பெட்டர் than தட் அப்படின்னு சொல்றார் அவர். தே ஷரீர யாத்ரா ச அப்பி, உன்னோட சரீர யாத்திரை நம்ம இந்த உடம்ப தாங்கிக்கிறதுக்கு பசிதான் சாப்பிட வேண்டியிருக்கு, அப்புறம் தண்ணி குடிக்கிறோம், டாய்லெட் போறோம், ஸோ எல்லா விஷயமே கூட ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் இல்லையா. ஸோ உன்னோட சரீர யாத்திரை கூட அகர்மணக ந பிரசித்தியே, வேலை பண்ணாம இருக்கிறதால பண்ண முடியாது, பிரசித்தியே தான் நாட் பாசிபிள் டு பி டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் இது நம்ம நியத்தம் கர்ம அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். இந்த நியத்தம் கர்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கர்ம அகர்ம இந்த ரெண்டுமே, கர்மனா என்ன அர்த்தம், வேலை பண்றது, அகர்மனா பண்ணாம இருக்கிறது, ரெண்டுமே வந்து பந்தத்துக்கு தான் காரணமா இருக்குது. வேலை பண்றேன் ஆனா நான் பண்றேன் இது என்னால அப்படின்னு நினைச்சு பண்ணா அகைன்
நமக்கு புனர்ஜென்மம் உண்டு. அதே மாதிரி வேலை பண்ணாம இருந்தா தமஸ், அந்த தமசாலையும் மோட்சம் வந்து நமக்கு சித்திக்காது. சோ கர்ம யோகம் தான் நமக்கு மோட்சமாகும் அப்படின்னு ரொம்ப கிளியரா தெரியுது இதுல இருந்து. சோ கர்மயோகத்தால மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஞானம் வந்து நேச்சுரலா வந்த உடனே அப்புறம் அந்த மரத்துல இருந்து எப்படி வந்து ஒரு இலைய வந்து நேச்சுரலா அப்படி உதிர்ந்து அப்படி பழுத்து கீழே விழுறதோ அந்த மாதிரி இருக்க முடியும். நம்மளே வந்து பண்ணிக்கிற மாதிரி பண்றதுங்கிறது நடக்காது. அதனால்தான் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் மோட்ச மார்க்கம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சோ கர்ம யோகம்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, மயா கர்த்தவியம், என்னால பண்ணப்படணும், அதுதான் குட். இது என் தலையிலேத்தேன்னு பண்ணக்கூடாது, என்னால இது பண்ணணும், இது என்னோட டியூட்டி அப்படின்னு பண்ணணும். நியத்தம்ங்கிற வேர்டு ஒண்ணு இங்க வந்திருக்கு இல்லையா? நியத்தம்னா உனக்கு விதிக்கப்பட்ட, ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்லாங்கா சொல்லலாம். அப்போ நம்ம இங்க வந்து கீதா சாஸ்திரத்துல படிக்கிறதே ஆஸ் பர் த ரூல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காளோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவன் வந்து ராஜாவோட ரோல் என்னவோ, உன்னோட ரோல் என்னவோ நீ பிளே பண்ண, நீ வந்து சன்னியாசி ரோல் எல்லாம் நீ பிளே பண்றிய அப்படிங்கிற மாதிரி. சோ சாஸ்திரத்துல உனக்கு என்ன சொல்லியிருக்கோ, சாஸ்திர உபதிஷ்டம் கர்ம தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ there are two types of karma அப்படின்னு சொன்னேன். there are two types of karma வந்து என்ன மாதிரி கர்மா, இந்த கர்ம அகர்ம விட்டுடுங்க. இந்த நியத்தமா நம்ம பண்ண வேண்டிய கர்மா இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்றது, சாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா சொல்லும், டூ அண்ட் டோன்ட்ஸ். விதித்த கர்மனா டூ, வாட் ஷுட் பி டன். டோன்ட்ஸ்ல நிஷித்த கர்ம, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சோ நம்ம ஜெனரலா பாக்குறது அஹிம்சை, சத்தியம் அப்படிலாம் சொல்லி வருவோம். சொல்றதெல்லாம் வந்து நீ உண்மைதான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து விதித்த கர்ம, எல்லாருக்கும் காமனா இருக்கிறதோட மட்டும் இல்ல, இட் ஷுட் பி டன். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மது சாப்பிடக்கூடாது, மாம்சம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வந்து நிஷித்த கர்மா, பண்ணக்கூடாது, டோன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ ரியலா பார்த்தா விதித்த கர்மங்கிறது வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கு. இந்த நிஷித்த கர்ம எப்படி இருக்குன்னா, ரியலா பார்த்தா சிலதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டானா, அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டான். இந்த மது குடிக்கிறதுங்கிறது வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவனோட ஆசை ராகம் இருக்கு அவனுக்கு அதுல, அதனால அவன் அந்த ஆக்டிவிட்டியை பண்றான். சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல வந்து பண்ணக்கூடாது. ராக துவேஷம் எங்க இருக்கோ அந்த விஷயத்த பத்தி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் அது நிஷித்த கர்ம. சில விஷயம் யாருமே பண்ண மாட்டா, அதை போய் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல வராம ஆக்சுவலி அந்த பாயிண்ட. சோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா தான் பார்த்துட்டோம். ஜஸ்ட் வந்து சாஸ்திரோக்தமா பார்த்தோன்னா there are two types of கர்மா. சாஸ்திரத்துல சொன்ன கர்மா டூ டைப்ஸ், விதித்த கர்ம, நிஷித்த கர்ம. விதித்த கர்மனா நம்ம என்ன பண்ணணும்னு டிஃபைன் பண்ணிருக்கோம், அந்த கர்மாஸ் தான் நமக்கு விதித்த கர்ம. அதை தவிர நமக்கு ஸ்வதர்மம் அதெல்லாம் அவளுக்கே தெரியும் மனசுக்கு, அதை எடுத்துக்கணும். இதெல்லாம் ஜென்ரலா சொல்றது. நிஷித்த கர்மனா தடுக்கப்பட்டது, டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த கர்மயோகத்துல இருக்கிறது தான் மோட்ச காரணம். இந்த கர்மமும் பண்றதும் கர்மா நான் பண்றேன் அப்படின்னு பண்ணினா பந்த காரணம் ஆயிடும். பண்ணாம இருந்தா அதுவும் வந்து திருப்பி புனர்ஜென்மத்துக்கு தான் காரணமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. துவம் குரு, நீ பண்ணு, என்ன பண்ணணும், துவம் கர்ம குரு. சோ துவம்ங்கிறது 2.1, குரு அப்படிங்கிறது கிரியாபதமா இருக்கு, கர்ம 2.1. என்ன மாதிரி கர்மம் பண்ணணும், நியத்தம் கர்ம, அதுவும் 2.1. அக்கர்மணக ஹி கர்மக ஜாயக. கம்பாரிசன் பஞ்சமி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அக்கர்மணக பஞ்சமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஹீங்கிறது டெஃபினெட்லி அப்படிங்கிறது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அகர்மத்தோட காட்டிலும் நிச்சயமாக, டெஃபினெட்லி அகர்மத்தை காட்டிலும், கம்பேர்ட் டு திஸ் அகர்மா கர்மக ஜாயக, கர்மம் தான் கிரேட். சோ கர்ம ஜாயக அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஜாயகங்கிறது ஐம் சாரி, அது வந்து கர்மத்தோட அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால நபும்சகலிங்க சப்தம் வந்து ஜாயஸ் அப்படின்னு வரும். எப்பயும் மனஸ் அப்படிங்கிறது மனஹன்னு ஆகிற மாதிரி ஜாயஸ்ங்கிற சப்தம் வந்து ஜாயகன்னு விசர்க்கத்தோட வரும். சோ ரெண்டுமே நபும்சகலிங்க சப்தம் தான். தே ஷரீர யாத்ரா ச அபி,
தே அப்படிங்கிறது உன்னோட அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஸோ ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஷரீர யாத்ரா, ஷரீரஸ்ய யாத்ரா, இந்த வாழ்க்கைய நடத்துறது அப்படிங்கிற அந்த விஷயம் அது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ச ச இஸ் அவ்யயம், அப்பி இஸ் அவ்யயம். அகர்மணக ந பிரசித்தையே, அகர்மணத்தை வந்து அந்த இங்க ஆக்சுவலி அகர்மணகங்கிறது வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல வரும். ந பிரசித்தையே, பிரசித்தையேங்கிறது பிராங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, சித் அப்படிங்கிற ஒரு தாத்துவோட விதிலிங்ல இருக்கு. எப்பவுமே இத்து இத்துன்னு முடிஞ்சா படதி தாத்துக்கு வந்து பட்டேத், பட் தாத்து பட்டதி லங்லகாரம், பட்டேத் சலேத் பவேத் அப்படின்னு வரும். ஸோ இங்க சித், சித்தோடு சித்தையேத், ஏன்னா சித்தையதி சித்தையத சித்தையந்தி அப்படின்னு சொல்லி அந்த தாத்து வரும். அதனால சித்தையேத் அப்படின்னு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா this is how you have to find out. நியதம், நீங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. யம், யம்முங்கோட இக்தா பிரத்யம் போட்டனா நியத அப்படிங்கிற வேர்ட் காயின் ஆகும். ஸோ இக்தா பிரத்யம் போட்டுதான் அந்த வேர்ட் ஆக்சுவலி காயின் ஆகுது. குரு, குருங்கிறது கிருதாத்துவோட லோட்ல காரம், மத்தியம புருஷ ஏக வச்சனத்துல இருக்குது. கர்ம, கர்ம அப்படிங்கிறது துவம் கர்ம குரு, அப்படி பார்த்தா தான் புரியும். ஏன்னா கர்மம் வந்து பிரதமா விபக்தி த்விதியா விபக்தி ரெண்டும் ஒரே தான் வரும். ஸோ துவம் கர்ம குரு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இங்க செகண்ட் விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. துவம் யுஷ்மத் சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கர்ம ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கு, இந்த ரெண்டு வாட்டி ஸ்லோகத்துல வந்திருக்கும். இந்த செகண்ட் வந்து கர்மக ஜாயகி அகர்மணக அந்த இடத்துல. ஸோ கர்ம அந்த இடத்துல வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல வந்திருக்கு. கர்மக ஜாயக, ஜாயகாங்கிறது கீதுருஷம் கர்ம, ஜாயக கர்ம அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஜாயஸ்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல வரும். ஹி நிச்சயேன அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற அவ்யயம் அது. அகர்மணக ந கர்மணக அகர்மணக, ந கர்ம அகர்மன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சமி விபக்தியும் போட்டுக்கலாம். இங்க வந்து ஷஷ்டி விபக்தி, முதல்ல வந்து பஞ்சமி விபக்தி வந்தது, ரெண்டு இடத்துல வரும் இது. அதனால அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் பஞ்சமி விபக்தி போடலன்னா தப்பு, ஷஷ்டின்னு போட்டிருக்கான். ஆக்சுவலி பஞ்சமி விபக்தி தான் வரும். நெக்ஸ்ட் ந கர்மணக அகர்மணக அப்படின்னு வரும். ஷரீர யாத்ரா, ஷரீரஸ்ய யாத்ரா, ஷரீர யாத்ரா அப்படின்னு சொல்லி வரும். ஷரீர யாத்ரா அப்பி அப்படின்னு வருது இல்லையா. ஸோ ஷரீரத்தோட யாத்ரா. அப்பி த தே, தேங்கிறது வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ச அவ்யயம், ந அவ்யயம். பிரசித்தையேத், பிராங்கிற ப்ரிஃபிக்ஸ், சித்துங்கிற ஒரு தாத்து அதோட இதுல இருக்கு, விதிலிங்ல இருக்கு. ஏத் எப்பவுமே அந்த இத்து இத்துன்னு முடிஞ்சதுன்னா ஏத்னு முடியணும். பட்டேத், நிகேத், பவேத், சலேத் அப்படிலாம் முடிஞ்சதுன்னா அது வந்து விதிலிங் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ஃபோர்த் கனால இருக்கு, யகாரம் ஆட் ஆகுது. பிரசித்தையேத் அப்படி யா ஆட் இருக்கு இல்லையா, அதனால ஃபோர்த் கணம் அப்படின்னு அங்க ஆக்சுவலி ஃபோர்த் கணம்னு போட்டிருக்கா. ஃபோர்த் கணம்னா அந்த தாத்துவோட யாங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் ஆகும். அகர்மணக ந கர்மணக அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரஹ. இங்க வந்து முக்த சங்கஹ சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணஹ அன்யத்ர லோகக அயம் கர்ம பந்தன. யஜ்ஞார்த்தாத்ல ஒன்றும் இல்லை, கர்மணக பிளஸ் அன்யத்ர கர்மணோன்யத்ர. அந்த விசர்க்கம் அகாரம், விசர்க்கம் அகாரம் வந்திருக்கு. ஸோ ஓ அவகரக சின்ன வந்திருக்கு. லோகக பிளஸ் அயமும் அதே தான், அகாரம் விசர்க்கம் அகாரம். ஸோ அங்கேயே வந்து உத்வமும் வந்துட்டு பூர்வ ரூப சந்தி, ரெண்டு சந்தியும் வந்து அயம் கர்ம பந்தனக. ததர்த்தம், ஆக்சுவலி ததர்த்தம் பிரிக்கவே வேண்டாம், ததர்த்தம்னு தான் சேர்த்தே வச்சுக்கலாம். எதுக்கோ ததர்த்தம்னு எழுதிருக்கு, பட் நாட் நெசசரி. கர்ம கௌந்தேய முக்த சங்கக
சமாச்சார ஒண்ணும் இல்ல இதெல்லாம். சோ இங்கேயும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. இங்க என்ன பாயிண்ட்னா கீழே முதல்ல போகும், அப்புறம் மேல போனாதான் புரியும். யஜ்ஞார்த்தாத், யஜ்ஞார்த்தாத் அப்படின்னு நீங்க சொன்னா கூட நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தனா, இங்க நம்ம பகவானுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வரார்த்தம்னா எனக்காக பண்ணல, பகவானுக்காக பண்றேன் அப்படின்னா எல்லாமே கிருஷ்ணார்ப்பண மஸ்து நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்றா, ஏன் அந்த வேர்டுக்கு அப்படி வருது? இங்க வந்து கர்மயோகம்னு சொல்லலாம். யஜ்ஞார்த்தாத்னா கர்மயோகத்துக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ இதுக்கு அவ எப்படி டீக்கால சொல்றா அப்படின்னா, யஜ்ஞோ வை விஷ்ணுகு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிறதுல. அத வந்து கோட் பண்ணிட்டு சொல்ற, யஜ்ஞங்கிறது விஷ்ணு, யஜ்ஞங்கிறது ஈஸ்வரன். சோ ஈஸ்வரன்னா சோ கால் எனி காட், நமக்கு எது பிடிக்கிறது. சோ யஜ்ஞ ஈஸ்வரம்னா அதுக்காக, ததர்த்தம் அதுக்காக நான் பண்றேன். அதனால ததர்த்தம் யத் கிரியதே தத் யஜ்ஞார்த்தம் கர்ம, ஈஸ்வரனுக்காக நான் பண்றது என்ன ஆக்டும் அது வந்து யஜ்ஞார்த்தம் கர்ம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃபிஷா இல்லாம அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ரியலி ஸ்பீக்கிங் இந்த ஈஸ்வரன்னா என்ன அப்படின்னு அடுத்தது டீக்கால பாக்குறது எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே பரோபகாரம், சமூகார்த்தம்ங்கிற அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பண்ற ஆக்டிவிட்டி செல்ஃபிஷ் பர்பஸ்க்கு இல்லாம நம்ம இன்னொருத்தருக்காக பண்ணாலே அது யஜ்ஞம் தான். நம்ம யாகத்தை மட்டும் யஜ்ஞம்னு எடுத்துக்கூடாது. நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ், நம்ம பண்றது கர்மயோகத்தோட பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பேசிக்கலி நம்ம ஹிந்து தர்மம் எப்படி இருக்கும்னு பார்த்தா எது பண்ணாலும் வந்து சொசைட்டி பேஸ்டா தான் இருக்கும். ஸோ அந்த சொசைட்டி பேஸ்டா இருக்கிறது, அந்த செல்ஃப்லெஸ் நேச்சரா இருக்கிறது தான் யஜ்ஞம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முக்த சங்கக அப்படின்னு போட்டிருக்கு ஒரு இந்த ஸ்லோகத்துல. முக்த சங்கனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். முன்னாடி கூட அசங்கக அப்படின்னு வந்தது, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பற்று இல்லாதவ. ராகத்வேஷ ரகித, ஒரு மேல ராகம்னா அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், துவேஷம்னா ஒரு வெறுப்பு. சோ பிடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு அந்த பாகுபாடு இல்லாம இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம், கர்ம பல சங்க வர்ஜிதக, அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கர்மத்தோட பலன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. அப்போ கர்மத்தோட பலன் என்னவா இருக்கணும், எனக்கு ஸ்வர்க்கம் வேணும், இல்ல இது பண்ணா இந்த போகம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நினைக்காம இருக்கிறது. லோகக அப்படின்னு இருக்கு, லோகனா ஜீவலோகம், மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த ஸ்லோகத்துல. சமாச்சாரனா நன்னா பண்ணு அப்படின்னு அர்த்தம். சமாச்சாரம்னா சம்யக், சம்ங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருந்தாலே எப்பவுமே குட், வெல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். அண்ணா should do it well அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது, அவ்வளவுதான். சோ இங்க ரியலா பார்க்க வேண்டியது யஜ்ஞார்த்தம் அப்படின்னா நம்ம யஜ்ஞத்துக்காக பண்ணணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா, அதான் மெயின் பாயிண்ட். சோ அவங்க பண்ற கர்மயோகமும் யஜ்ஞம் தான். ஓகே, சோ யஜ்ஞார்த்தாத் ஓகே, யஜ்ஞார்த்தாத் அன்யத்ர கர்மணக அயம் லோகக. யஜ்ஞார்த்தாத் அன்யத்ர கர்மணக, யஜ்ஞார்த்தாத்னா யாகம் செய்கிற பொருட்டு அப்படின்னு அர்த்தம், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதுக்காக பண்ற கர்மம் தான் கர்மம் அப்படின்னு எடுத்துக்கணும். அன்யத்ர கர்மணக, வேற இடத்துல பண்ற இந்த கர்மங்களால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுனா, அயம் லோகக, இந்த பூமியானது, இந்த பூமின்னு என்ன அர்த்தம், இந்த மக்கள், இந்த பீப்புள் என்ன ஆறா அப்படின்னு கேட்டனா கர்ம பந்தனக, அப்படி கர்மத்தால பண்ற மாதிரி, தட் இஸ் கர்மத்தால கட்டுப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், புனர்ஜென்மம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனி ஆக்டிவிட்டிஸ் which is done selfless, that only gives us அந்த மோக்ஷம். மிச்சம் எல்லாமே யஜ்ஞத்தை தவிர எதுக்காக நம்ம எந்த வேலை பண்ணாலும் அது இந்த பூமியை வந்து கட்டுப்படுத்த தான் செய்யும் அப்படிங்கிற. ஸோ அதனாலதான் யஜ்ஞார்த்தாத்துங்கிறது அகைன் கம்பேரிசன் மாதிரி வந்து பஞ்சமி விபக்தியில வந்திருக்கு. அதை தவிர எது பண்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கே, அந்த ஆக்டிவிட்டிஸால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த பூமி வந்து கட்டுப்பட்டுடும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பூமினா இதுல இருக்கிற மனுஷாளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா அவ திருப்பியும் புனர்ஜென்மம் அப்படிங்கிற விஷயத்துல கட்டுப்பட்டுதான் ஆவா, வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்கு. சோ இப்படி போட்டுட்டா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். யஜ்ஞாத்தாத் கர்மணக, யஜ்ஞங்கிற அந்த செல்ஃப்லெஸ்ஸா பண்ற கர்மணத்தை, ரெண்டுமே பஞ்சமி விபக்தி. அன்யத்ர அயம், வேற எல்லாமே இந்த உலகத்தை கர்மத்தை வந்து பண்ணதான் ஆகும்.
ஹே கௌந்தேய அப்படின்னு திருப்பி கூப்பிடுற. சோ நீ அப்ப எப்படி பண்ணணும் சொல்லியாச்சு. நீ வந்து இந்த செல்ஃப்லெஸ்ஸா பண்ணலன்னா கர்ம பந்தம் தான் ஆகுது இந்த உலகத்துல எல்லாரும் அப்படின்னா நீ எப்படி பண்ணணும்? முக்த சங்கக, பற்று இல்லாம, அசங்கக கர்ம சமாச்சார, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் நீ வந்து எப்படி பண்ணணும்? பற்று இல்லாம பண்ணு அப்படின்னு சொல்ற. ஜெனரலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பெசிபிக்கா இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, அவ்வளவுதான். சோ யஜ்ஞாத்தாத் கர்மணக ரெண்டு பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், அந்யத்ரங்கிறது அவ்யயம், அயம் லோகக இந்த மக்கள், இந்த லோகத்துல இருக்க ஜீவலோக மக்கள். சோ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கர்ம பந்தனக, கர்ம பந்தனகங்கிறதும் அந்த பீப்புளோட அப்ஜெக்டிவ். ஸோ கர்ம பந்தனகிறது 1.1ல தான் இருக்கு. கர்மணக பந்தக. ஹே கௌந்தேய அப்படின்னு கூப்பிடுற. ஏ கௌந்தேய அப்படின்னு அவனை திருப்பி அட்ரஸ் பண்ணிட்டு சம்போதனத்துல இருக்கு. நீ என்ன பண்ணணும்? துவம் சமாச்சர, துவம்ங்கிறது ஹிடனா இருக்கு. துவம் கர்ம சமாச்சர, நீ வேலை பண்ணு. எப்படி அப்படின்னு கேட்டனா ததர்த்தம் கர்ம சமாச்சார. அப்படின்னா என்ன அர்த்தம்? ததர்த்தம்னா யஜ்ஞார்த்தம். யஜ்ஞார்த்தம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்த்தம். துவம் ஈஸ்வரார்த்தம் கர்ம சமாச்சார. பகவான் மேல பாரத்தை போடு, பகவானுக்காக நான் பண்றேன் அப்படின்னு. அப்படின்னா இங்க சமூகார்த்தம்னு புரிஞ்சுக்கலாம், செல்ஃப்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலையை பண்ணு, உன்னோட டியூட்டி என்னவோ அது வந்து ஈஸ்வரன் அர்ப்பண பண்ண புத்தியோட பண்ணு அப்படின்னு இங்க சொல்ற. கீதுருஷக முக்த சங்கக 1.1. துவம் முக்த சங்கக யஜ்ஞார்த்தம் கர்ம சமாச்சார, அந்த யஜ்ஞத்துக்காக செல்ஃப்லெஸ்ஸா அந்த வேலையை பண்ணு. முக்த சங்க 1.1. ததர்த்தம் ஆக்சுவலி அவ்யயம், ஆனா இங்க 2.1 அப்படின்னு போட்டிருக்கா. தட் இஸ் ஆல்சோ ஓகே. தத் அர்த்தம், அர்த்தக அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்தேன்னா இட் பிகம்ஸ் 2.1. கர்ம, கர்மங்கிறது இங்க 2.1 அகைன் இருக்கு. அதனாலதான் ததர்த்தம் கர்ம சமாச்சார அப்படிங்கிறது 2.1ல போட்டிருக்கான். பட் எனக்கு என்னமோ அவ்யயமா இருந்தா பிடிச்ச மாதிரி இருக்கு. கிமர்த்தம் ததர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துதான் அவ்யயத்துல வருது. யஜ்ஞார்த்தம், யஜ்ஞார்த்தம்னா என்ன? எப்படி அது ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? ஸோ ஃபார் த பர்பஸ்க்கு சதுர்த்தி விபக்தி தான் நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ யஜ்ஞ அர்த்த அப்படின்னு 2 வேர்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ யஜ்ஞாய இதம் அப்படின்னு சொல்லி அது சும்மா பிரிப்பா. யஜ்ஞார்த்தமே நல்லா புரியுது, பிரிச்சா அப்படி பிரிக்கணும். ஓகேயா? ஸோ யஜ்ஞாய இதம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் யஜ்ஞா அப்படிங்கிற, அதுக்காக இது அப்படிங்கிற மாதிரி வருது அர்த்தம். சோ பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், கர்மணகம் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், அந்யத்ர அவ்யயம், லோகக கர்ம பந்தனக. அயம் மூணுமே ஒரே விஷயம். அயம் லோக கர்ம பந்தனக மூணுமே வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ததர்த்தம் சொன்ன இவங்க வந்து துரியா விபக்தியில எடுத்திருக்காங்க. ததர்த்தம் கர்ம, கர்மங்கிறது துரியா விபக்தி ஏகவச்சனம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கௌந்தேய, கௌந்தேயனா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். குந்தியாக அப்பத்தியம் புமான், குந்தியோட புள்ளன்னு அர்த்தம். சோ குந்தியாக அப்பத்தியம் புமான் கௌந்தேய அப்படின்னு. தசரதஸ்ய அப்பத்தியம் புமான் தாசரதி அப்படின்ற மாதிரி குந்தியோட புள்ளனா கௌந்தேய அப்படின்னு சொல்லி வரும். இது சம்போதனத்துல இருக்கு. முக்த சங்கக, இங்க ஆக்சுவலி இவங்க சங்காத் முக்தக அப்படின்னு போட்டிருக்கா. எனக்கு அதுல அவ்வளவு இது இல்ல. முக்தக சங்கக அப்படிதான் வரணும். முக்தக சங்கக ஏன சக, எவனுக்கு வந்து பற்று போயிட்டோ அவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். முக்தக சங்க அப்படின்னா முக்த, அந்த பற்று, முக்தகனா விடுபட்டது, சங்ககனா பற்று, ஏன சக பை whom his பற்று is relieved, who got rid of his பற்று அப்படிங்கிற அர்த்தம். எஸ் எஸ் ஆக போட்டா கூட தப்பு கிடையாது. சமாச்சர, சம்மு அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ், ஆ அப்படின்னு இன்னொரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. சரதி சரதக சரந்தி அப்படின்னு வரும் இல்லையா? அதோட லோட் ஃபார்ம்ல சரத்து சரதாம் சரந்து சர அப்படின்னு வரும். ஸோ அந்த இப்போ எப்பவுமே சொல்லியிருக்கேன், லோட்ல காரத்துல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட்ட லிக்க சர இதெல்லாம் வந்து லோட்ல காரத்துல மத்தியம புருஷத்துல அப்படியே வரும். அது பிரதம புருஷல சரத்து பட்டத்து. ஸோ லோட்ல காரத்துல தூ ஆட் ஆகும். விதிலிங்ல ஏத் படத்து லோட்ல காரம், பட்டேத் விதிலிங். அந்த ஃபார்ம்ஸ் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கலாம்.
सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसवित्यत्वम् केशवोऽस्मष्टकामधुक्. So இங்க என்ன சொல்ல வரார்? இந்த முன்னாடியே இது அர்த்த ஸ்லோகம் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ரெலவெண்டா புரியும். ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பூமியை படைக்கும் போதே பிரம்மதேவன் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த யஜ்யங்களோடனா என்ன அர்த்தம், அவ பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸோட தான் படைச்சிருக்க. இந்த ஆக்டிவிட்டிஸால தான் அவங்கவுங்க என்ன சாதிக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற. ஸோ ரியலாவே பார்த்தா எல்லாருமே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் இந்த உலகம் நடக்கும். நமக்கே அது இப்ப நல்லாவே தெரியறது. இந்த லாக்டவுன் வந்து நம்ம என்ன ஆகுது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. ஸோ லாக்டவுன் வந்து அப்படியே அந்த வேலை அப்படியே நிக்க போறதுனால ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட நடக்க முடியாம போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இந்த சக யஜ்ஞானா வாழ்க்கை இருக்கிற வர்ணம் ஆஷ்டம தர்மம் ஒருத்தருக்கு ஒரு இதுதான் பண்ணணும்னு டெஃபினிஷன், நியத்த கர்மா விதித்த கர்மா எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கணும். ஸோ பகவான் இந்த உலகத்தை படைக்கிறதே அப்படிதான் படைச்சிருக்கார். 4 வர்ணம் ஆஷ்டமம் இப்படி பண்ணணும் இப்படின்னு படைச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களோட காமம் இஷ்ட காமங்களை வந்து அடையறதுக்கு அந்த அந்த ரூட்டே அப்படிதான். அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்றேன்னா, உலகம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். சக யஜ்ஞாக பிரஜாக சிருஷ்டுவா புரோவாச்ச புரா பிளஸ் உவாச்ச புரோவாச்ச பிரஜாபதிகி. பிரஜாபதிங்கிறது ஆக்சுவலா பிரம்மான்னு அர்த்தம். அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷக பிளஸ் வக. ஏஷக பக்கத்துல விசர்க்கம் எப்பவுமே லோபமாயிடும். வக பிளஸ் அஸ்து ஓ அஸ்து இஷ்ட காமதுக் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. சோ இங்க இது அர்த்தத்தை சொல்லுவேன். நீ பகவான் தேவர்களை எப்படி பாவிக்கிறியோ தேவர்கள் உனக்கு அதே மாதிரிதான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அடுத்த ஸ்லோகத்துல அதை பத்தி சொல்வார். சோ இங்க என்ன வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த பூமியை எப்படி படைச்சிருக்கு அப்படிங்கிற டெஃபினேஷனை சொல்றார். புறானா முன்னோரு காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புறா பிரஜாபதி யாரு? பிரம்மன். சோ முன்னாடி இந்த பிரம்மன் இருக்காரு, அவர் பிரஜாக சகயஜ்ஞாக சிருஷ்டுவா, பிரஜைகள்னா மக்கள்னு எடுத்துக்கணும். பீப்புள சகயஜ்ஞான என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உரிய கர்மா, நீ இது பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு மெத்தடோட டிஃபைன் பண்ணி சிருஷ்டுவா படைச்சிட்டு ஒரு டயலாக் வேற சொல்லியிருக்காரு. அனேன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அனேனக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க நான் இந்த ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தட்ல நீங்க பிரசவித்வம்னா அந்த மாதிரிதான் நீங்க வேலை பண்ணணும், சாதிக்கணும். இந்த விஷயத்துலதான் நீங்க இப்படி பண்றதுனால என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற. என்னத்த சாதிக்கணும்? ஏஷபக இஷ்ட காமத்து கஸ்து. நான் சொல்லியிருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் அது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வகனா உங்களுக்கு இஷ்ட காமது. இஷ்டம்னா நம்ம ஆசைப்படுறது, காமம்னா அதுவும் ஆசைப்படுற மாதிரிதான். இஷ்டங்களையும் காமங்களையும் பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் மூலம் நம்ம பணம் வரும். நம்ம பணம் வரதுனால நம்ம அதை வச்சுட்டு நம்ம சம்பாதிக்கிறதுல நமக்கு என்னெல்லாம் தேவைகளை நம்ம மீட் பண்றோம். ஆக்சுவலி டு மீட் யுவர் எண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். டு மீட் யுவர் எண்ட்ஸ் யூ ப்ளீஸ் டூ யுவர் டியூட்டி அசைன் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா முன்னாடியே அந்த 4 வர்ணங்களோட பகவான் படைச்சார் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாத்பரியம். அந்த சத்ரியாஸ், பிராமின்ஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் இருந்தாதான் ஈவன் இஃப் யூ டோன்ட் அந்த ஜாதி வைஸ் பிறப்பால நீங்க டிஃபைன் பண்ணலனா கூட பை நேச்சர் உழைப்பால அந்த ஆக்டிவிட்டி பண்றதுனால இந்த குரூப் இருந்துட்டே தான் இருக்கும் பர்மனண்டா. ப்ராபப்ளி அந்த காஸ்டோட கலெக்ட் ஆகலைன்னா கூட இந்த 4 ஆக்டிவிட்டிஸ் பண்ற பீப்புள் இருக்கதான் செய்வா. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ரோல்ல இருக்கிற அந்த வேலை பண்ணாதான் இந்த வேர்ல்டு இந்த சைக்கிள் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல விஷயத்த சொல்லியிருக்க. புறாங்கிறது அவ்யயம். பிரஜாபதிகி பிரம்மா. சகயஜ்ஞான டிஃபைன் பண்ணின அந்த ஒருத்தருக்கு இந்த நியமம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காரு. இந்த ஆசிரமத்துல இருக்கணும், அந்த ஆசிரமம் என்ன பிரம்மச்சரியம்,
அப்புறம் கிரகஸ்தாசிரமம் அப்படிலாம் இருக்குல்ல. இந்த ஆசிரமத்துல இந்த தர்மம், விதித்த தர்மம், மொத்தத்திற்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? சத்திரிய தர்மம் வேற, இந்த தர்மம் வேற அப்படிலாம். ட்ரேடர்ஸோட தர்மம் வேற, சத்திரியங்களோட தர்மம் வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சோ பிரஜாக எப்படிங்கிறது செகண்ட் விபக்தியில இருக்கு. ஏன்னா ஸ்ருஷ்டுவா பிரஜைகளை ஸ்ருஷ்டுவா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுனால இந்த பிரஜாக அப்படிங்கிறது திரிதியா விபக்தி பகுவச்சனம். பிரஜாங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம், அதனால பார்க்க ஒரே மாதிரி பிரதமா விபக்தி பகுவச்சனம் மாதிரி இருக்கு. இது வந்து ஸ்திரீலிங்கத்தோட செகண்ட் விபக்தி பகுவச்சனம் அதே மாதிரி தீர்க்கமா வரும். ஸ்ருஷ்டுவா ஸ்ருஜ் அப்படிங்கிற தாத்து, அந்த ஸ்ருஜ்ங்கிற தாத்துவோட இக்வா பிரத்யம் போட்டோம்னா ஸ்ருஷ்டுவா அப்படின்னு ஆயிடும். அனேனா என்ன அர்த்தம்? இந்த யாகம் மூலமா, இந்த யாகம் மூலம்னா என்ன அர்த்தம்? நமக்கு விதித்த கர்மங்கள் மூலமாக பிரசவிஷ்டத்வம்னா சாதிச்சுக்கணும். என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்க நன்னா வளருங்க அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்க பிரசவம்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்ல சொல்ற பிரசவம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு ஜீவன் வருது அப்படிங்கிறது நம்ம பிரசவம் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி, ஸோ நல்ல ப்ராஸ்பெரிட்டி வரட்டும், இதுல இருந்து க்ரோத் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர், மேல 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 நன்னா ஷைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த வேர்டுக்கு அர்த்தம். ஏஷகா இப்படி நீங்க பண்ணினீங்கன்னா உங்க ஆக்டிவிட்டி யார் என்ன பண்ணணுமோ டிஃபைன் பண்ணிருக்கு இல்லையா, அது பண்ணினாங்க. ஸோ பிரதமா விபக்தி ஏஷக. பகங்கிறது யுஷ்மாகம் அப்படிங்கிற அர்த்தம். யுஷ்மத் சப்தத்தோட பகுவச்சனத்துல யுஷ்மாகம்னு சொல்லலாம், பகன்னு சொல்லலாம். ஸோ சஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல அது எப்படி இருக்கு? ஏஷக எப்படி இருக்கு? இந்த ஆக்டிவிட்டி இஷ்ட காம துக், நம்ம இஷ்டங்களை காமங்களை பூர்த்தி பண்ற மாதிரி. துக்குனா அந்த கறக்கிறதுன்னு சொல்லுவான். எப்பவுமே மோஸ்ட்லி பார்த்தோன்னா அந்த காலத்துல இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணிருப்பா. இந்த பூமியிலேருந்து தான் கறக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல விதவிதமா வரும். ஸோ பூமியிலேருந்து தான் கறக்கணும்னா என்ன அர்த்தம்? பூமியிலேருந்து தான் நம்ம வேலையை பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், அதுலேருந்து தான் நம்ம பண்றதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். துக்குங்கிற ஆக்சுவலி அர்த்தம் வந்து கறக்கிறதுங்கிற அர்த்தம் ரியலா தமிழ்ல சொல்லலாம். ஸோ நம்ம இஷ்ட காமங்களை பூர்த்தி பண்றதுக்கு கறக்கிறதுக்கு அதுதான் ஒரு வழி. அஸ்துங்கிறது லோட்லகாரம். ஸோ ஆல்ரெடி சொன்னேன். பவத்துனா லோட்லகாரம், பவேத்னா விதிலிங் அப்படின்னு சொன்னேன். இதி அவ்யயம் உவாச்ச. உவாச்சங்கிறது லிட் பிரயோகத்துல இருக்கு கிரியாபதம். ஸோ இப்போ வேர்ட் பை வேர்ட் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். சக யக்ஞா, சகங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருந்தன்னா திருத்தியா விபக்தின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ யக்ஞைகி சக அப்படின்னு அர்த்தம். அது பிரிச்சனா சக அனுஜேன சக அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ சக வந்தனா இது அது பக்கத்துல என்ன இருக்கோ அது திருத்தியா விபக்தியில போட்டுட்டு பக்கத்துல சக போட்டா அர்த்தம் கொடுத்துரும். பிரஜாகங்கிறது ஸ்திரீலிங்கம் திரியா விபக்தி பகுவச்சனத்துல. சுஷ்டுவா சுஜ் தாத்து, சுஜதி சுஜதக சுஜந்தி அப்படின்னு வரும். அதோட இக்வா பிரத்யம் சுஷ்டுவா அப்படி ஆயிடும். புறா அவ்யயம். உவாச்ச ப்ரூ தாத்துவோட லிட் பிரயோகத்துல இருக்கு. பிரஜாபதிஹி வந்து பிரஜாயாக, பிரஜாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அதோட ஷஷ்டி விபக்தி. பிரஜாயாக பதிகினா இந்த இடத்துல லீடர் அப்படின்னு அர்த்தம். பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுனால அவர் வந்து லீடர் ஆயிடுறார். அனேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். பிரசவிஷ்யத்வம், பிரசவ அப்படிங்கிறது ஆக்சுவலி இது நாம தாது. இதை பத்தியெல்லாம் நம்ம ரொம்ப இப்ப பார்க்க வேண்டாம். மொத்தத்துல மத்தியம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு, ஆத்மநேபதி ஃபார்ம்ல வந்திருக்கு இது. ஏஷகங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பகங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அஸ்து லோட்லகாரத்துல இருக்கு. தூள் முடிஞ்சா நம்ம புரிஞ்சுக்கணும் லோட்லகாரம் அப்படின்னு. இஷ்ட காம துக், இஷ்டான் காமான் துகதி அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இஷ்டான் காமான் நீங்க அவ போடல, அந்த மாதிரி போட்ட இங்க இருக்கேன். இஷ்டான் காமான் தோக்தி இது இஷ்ட காம துக். அந்த தாத்து வந்து தோக்தி அப்படின்னு வரும் போல இருக்கு. ஸோ அதால இஷ்ட கறக்கிறது அப்படிங்கிற மீனிங் வருது இந்த இது வந்து பிரதமா விபக்தி ஏக வசனத்துல இருக்கு. ஏஷகாவோட அட்ஜெக்டிவா இருக்கு. ஏஷகா ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டிஸ் which are assigned to us அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஸோ இங்க வந்து இந்த யஜ்ஞத்தை பத்தி 2-3 விஷயம். யஜ்ஞனால என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தியாகம் பண்றது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ மொத்தத்துல யஜ்ஞங்கள் அப்படின்னா இந்த சகயஜ்ஞாக அப்படிங்கிறதே நமக்குரிய
நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் டிஃபைன்டு கர்மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த டிஃபைன்டு கர்மாஸ் மனுஷன் மொத்தத்துக்கும் 5 விதமான யஜ்ஞங்கள். அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னெல்லாம்? தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். ஒரு மனுஷனுக்கும் இந்த 5 யஜ்ஞம் பண்ணணும். 5 யஜ்ஞம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தேவர்களுக்கு பண்றதுதான் ரியலா யாகம். யாகம் பண்ணனா மழை பெய்யும், இந்திரனுக்கு பூஜை பண்ணா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ அதுதான் ரியல் நம்ம சொல்ற அந்த யாகங்கிற அர்த்தம். தேவ பூஜாங்கிறது கூட மனுஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியில வருது. ரியலி ஸ்பீக்கிங் காலையில 1 நிமிஷமாவது உட்காந்து 1 நிமிஷம் 1 செகண்ட் டைம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் டைம் இல்லைன்னா 10 செகண்ட் அப்படிங்கிறா கம்பல்சரியா பண்ணணும் அப்படிங்கிறா. பித்ரு யஜ்ஞம் பித்ருக்கள் டேட்ல அந்த கன்சர்ன் டேட்ல வந்து கரெக்டா ஸ்ரத்தா, இந்த ஸ்ராத்தம்னு சொல்லுவோம். ஸ்ராத்தம்னு ஏன் டிரைவ் ஆயிருக்கு? ஸ்ரத்தா, சிரத்தை. தட் இஸ் நம்ம வந்து ரொம்ப பண்ணணும்னு சொல்லி பண்ணி அவளை பத்தி நினைக்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ பித்ரு தர்ப்பணம்னா ப்ளீஸ்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல தர்ப்பணங்கிற அர்த்தம் டு ப்ளீஸ் தேம் அப்படின்னு அர்த்தம். ரிஷி யஜ்ஞம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். நம்ம உபனிஷத்து வார்த்தையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, பெரிய அவாள்லாம் எழுதினதை வந்து இவ்வளவு வருஷம் ஃபாலோ ஆகி இன்னி வரைக்கும் இருக்கு. இந்த கலிகாலம் வரைக்கும் எப்பயோ எழுதினது விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதான் கீதை படிக்கிறது கூட மறைமுகமா ரிஷி யஜ்ஞம் அதுதான். மனுஷ யஜ்ஞம் என்ன? மனுஷ யஜ்ஞம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தருக்கு செய்யற ஹெல்ப். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு நம்ம படிச்சோம் ஆல்ரெடி. ஸோ இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்றதுதான் மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு அர்த்தம். தானம் பண்றது இல்ல, தானம் மட்டும் இல்ல, சரீரத்தாலையும் பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்கள்ல பண்ணலாம். எது பண்ணினாலும் அது வந்து மனுஷ யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னா நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்க கூடாது, எல்லா ஜீவராசிகளும் வாழணும் இல்லையா? ஸோ இப்போ மரம்னா தண்ணி ஊத்தலாம், காக்கா குருவிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுறது. அதனால எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயங்களை பண்றதுதான். அதை காப்பாத்துறது, கொலை பண்ணக்கூடாது, பாலனம். எல்லாத்துக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஸோ மெயினா சகயஜ்ஞா அப்படின்னா நம்ம இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தருக்கு ஜாதியா ஆசிரமத்தால பிரிச்சிருக்கு. அதை தவிர காமனா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தேவர்களுக்கு, பித்ருக்களுக்கு, ரிஷிகளுக்கு, மனுஷாளுக்கு அண்ட் அந்நிய பூதாஸ்க்கு பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தருக்கும் டிஃபைன் பண்ணிருக்கு. இதெல்லாம் டெஃபினட்டா பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த யஜ்ஞங்களே வந்து நம்மள திருப்பியும் நமக்கு வேணுங்கிற விஷயங்களை நமக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். இந்திரனுக்கு பண்ற யாகத்தால இந்திரன் நமக்கு திருப்பியும் மழையை கொடுக்குறான். ஸோ தேவர்களை நம்ம எப்படி பாவனை பண்றோமோ அதே மாதிரிதான் தேவாஸ் நமக்கு பாவனை பண்ணுவா. எப்பவுமே காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல அது வரும். அதை வச்சு பார்க்கறது இன்னும் நல்லா புரியும். ஸோ புரா பிளஸ் உவாச்ச புரோவாச்ச அப்படிங்கிறது ஆ பிளஸ் ஊ சேஞ்சஸ் டு ஓ. ஏஷகவ விசர்கலோபம் அஸ்து பிளஸ் இஷ்ட காமத்துக் சந்தியில இருக்கு.